உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரம். பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு தேவைகள் பொதுமக்களுக்கு மிக எளிமையாக தங்களுடைய இருப்பிடங்களுக்கு அருகாமையிலேயே கிடைத்திடும் வகையில உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடந்த ஜூன் மாதம் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு அரசு சேவையை மிக எளிதாக வழங்குவதில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம்களை நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் நடத்த திட்டமிடப்பட்டு தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. சரியாக 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் திட்ட முகாமினை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தலைமைச் செயலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி இந்த திட்ட முகாம்களில் பொதுமக்களின் கோரிக்கைகள் எந்த அளவுக்கு பரிசீலிக்கப்படுகிறது போன்ற பல்வேறு விரிவாக ஆலோசித்த நிலையில இன்றைய தினம் சென்னையில் நேரடியாக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மொத்தம் அரசு சேவைகள்ல மொத்தம் 15 துறைகள்ல பட்டியலிடப்பட்ட 48 சேவைகள்ல பொதுமக்களுக்கு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதன்படி இதுவரை 14,54,517 கோரிக்கைகள் பொதுமக்களிடந்து பெறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 7,23,482 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிலிருந்து கொடுக்கப்படும் கோரிக்கைகளிலே அரசு அதிகாரிகள் விரிவாக பின்தொடர்ந்து பொதுமக்களுக்கு உடனடியாக பதில்களை அளிக்கவும் அதே நேரத்தில் உடனடியாக நிறைவேற்ற முடிந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. மிக முக்கியமாக மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான மனுக்களும் இந்த முகாம்களில் பெறப்படுகின்றது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வந்தாலுமே விடுபட்ட மகளிருக்கு வழங்கும் வகையில இந்த முகாம்களில் மனுக்களை பெறப்பட்டு அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த மனுக்கள் மீதான கவனத்தையும் முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக செலுத்தி வரக்கூடிய நிலையில தான் இன்று நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை பொறுத்த வரைக்கும் பட்டாக்கள் மீது பெறப்படும் மனுக்கள் மீதும் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நவம்பர் மாதம் வரை நடைபெறும் என அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நேரடியாக சென்று திட்ட முகாம்களில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது அதிகாரிகளிடமும் மற்றும் பொதுமக்களிடமும் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து அதன் மீதான பரிசீலனைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.